காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. ஆஃபீஸ்ல இருந்து வந்தவுடனே உள்ள போறாரு விஜய். உள்ள போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன இவரு எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்காரு. வெண்ணிலான ஒரு ஐஸ்கிரீம் பேர தான் சொன்னேன். அதுக்கா இப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே யோசிக்கிறாங்க. சரி, இதுக்கு மேல அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா அப்படியே நர்மதா அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, என்ன நடந்தது தெரியுமா? ராகினி அவங்க என்ன அடிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னது, ராகினி உன்ன அடிச்சாளா? ஏன் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமா கத்துறாங்க. இல்லை, அவங்க நெயில் பாலிஷ்லாம் வச்சுருந்தாங்க, அதை நான் போய் எடுத்தேன், அவங்களே தட்டி விட்டுட்டு நான் உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்னை தவடையிலேயே அடிச்சிட்டாங்க அப்படின்னு நர்மதா சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் உன்னை அடிச்சிருப்பா, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வா ராகினி, இங்கே வா அப்படின்னு கத்துறாங்க. ராகினி வராங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே வராங்க. ஆமாம், நீ எதுக்காக நர்மதாவை அடித்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் என்னோட நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் திருடிட்டா, அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது, திருடிட்டாளா? ஏன் தங்கச்சா? என் தங்கச்சிக்கு அந்த பழக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இல்லைக்கா, நான் எடுக்கலக்கா, நான் வந்துட்டு உன்னோடதுன்னு நினச்சி சும்மா தான்க்கா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே இவங்க வந்து திட்டி உடச்சிட்டாங்கக்கா. நான் எதுவுமே பண்ணவே இல்லைக்கா, அவங்களதுனா நான் எடுத்துருக்கவே மாட்டேங்க்கா, நான் உன்னதுன்னு நினச்சி தான்க்கா பார்த்தேன் அப்படின்னு நர்மதா சொல்கிறாங்க. சரிம்மா, ஒரு சின்ன பொண்ணு எடுத்து பார்த்தா அதுக்காக இப்படி தான் அடிப்பியா, இப்படி தான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. எந்த எடுத்தா நான் அதனால தான் கோவம் வந்து எனக்கு அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அடிக்க வருவேன்னு அப்படியே காவேரி அடிக்க போகிறாங்க. அப்படியே கையை பிடிக்கிறாங்க ராகினி. இங்கே பாரு, மேலெலாம் கை வைக்கிறவளை வச்சுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கத்துறாங்க. பாரு அஜய், பாரு, எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்க வராங்க, நீ பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயை பார்த்து கத்துறாங்க. ஆமாம், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்குறாரு. உன் பொண்டாட்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அவருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது இந்த சொத்துல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. என்னது, சொத்துல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கா? ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? முக்கியமான விஷயம், நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி அப்படியே அஜய் பார்க்குறாரு, ஒரு மாதிரி அப்படியே யோசிக்கிறாரு. என்ன தெரியுமா, இந்த சொத்து எல்லாமே விஜயோடது. இதுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ₹1 கூட இவருக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ராகினி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே ராகினிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. என்ன அஜய், இவங்க சொல்கிறதுலாம் உண்மையா? இந்த சொத்தில் உனக்கு எந்த பங்குமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அஜய் என்ன சொல்கிறதே தெரியல, அப்படியே பார்த்து முழிக்கிறாரு. ஐயோ, என்ன நல்லா மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. சரி விடுமா, நீ அதையே பேசிகிட்டு இருக்காத, போங்க எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே வராங்க. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். ஏதோ 2-3 நாள் தண்ணி வரல, நாங்கள் இங்கே வந்து இருந்தோம், நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் வரட்டும், அதை போய் வந்தவொடனே சொல்லிட்டு போகலாம் தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி, இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் நாள் இருந்தால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இருந்த நாள் எல்லாமே ரொம்ப கலகலன்னு இருந்தது, வீடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் போனால் மறுபடியும் எப்பவும் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. பரவாயில்ல, இருந்தால் இருந்தாலும் நாங்கள் ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது இல்லைப்பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ண சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன பெரிய விஷயமா? இங்கே தானே இருக்குது வீடு, நான் சமைச்சு கொடுத்து அனுப்புகிறேன் காவேரி கிட்டே, நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறத விட எனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அக்கா போயிட்டு வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா எல்லாருமே சொல்கிறாங்க. கங்கா எல்லாருமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. குமரனும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாரு. காவேரியும் பார்க்குறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லை, அவங்க போனால் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. எல்லாருமே போகிறாங்க.